இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று மாலை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், முழு தகவலை சொல்லுங்க. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடையே இன்று மாலை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடையே தொகுதி பங்கீடு எண்ணிக்கை ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 இடங்கள்ல போட்டியிட்டு இருந்தாங்க. ஆனா 2 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 4 இல்லைன்னா 5 தொகுதி வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்குறதுக்கு முன்வருவதா கூறப்படுகிறது. இதனால இந்த தொகுதி எண்ணிக்கையை உறுதி செய்யல தொடர்ந்து ஒரு தாமதம் நீடித்து வந்த நிலையில இன்றைக்கு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே நடைபெற இருக்கிறது. இன்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4 அல்லது 5 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.